முருங்கைக்கீரையை வச்சு நம்ம போண்டா செய்ய முடியும்னா உங்களால நம்ப முடியுமா? வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸிங் பவுல்ல ஒரு பெரிய வெங்காயத்த பொடி பொடியா நறுக்கி சேர்த்திக்கிறேங்க. கூடவே ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாவையும் நான் சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 கப் ஃபுல்லா நான் முருங்கைக்கீரைய கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இதில ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இது கூடவே ஒரு 2 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்க போறேன். கடலை மாவு ஆட் பண்ணிட்டு கூடவே தேவையான அளவு உப்பும், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரணத்துக்காக. இப்போ நம்ம காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு இத நம்ம போண்டா போடுற கன்சிஸ்டன்சிக்கு பெசஞ்சு எடுத்துக்கணுங்க. ரொம்ப டைட்டா பெசஞ்சிராதீங்க. போண்டா கல்லு மாரி வந்துரும். கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கிற மாரி பெசஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இது கூடவே ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி சோடா ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா ஃப்ளஃபியா நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாமே கலந்து ரெடியா வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு சட்டியில எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் நல்லா காய்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, சின்ன சின்ன போண்டாவா போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் 2 சைடும் நல்லா ஈக்குவலா ரோஸ்ட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு, ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு பண்ணுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா தீஞ்சிரும். ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இப்படி அப்படி திருப்பி போட்டிங்கன்னா போதுங்க. போண்டா சூப்பரா ரெடி ஆகி சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ.